அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். நூலேணி பதிப்பகம் கவிச்சிறகுகள் குழுமத்தோடு இணைந்து இன்றைக்கு கவிச்சிறகுகள் என்ற நூலை பற்றி திறனாய்வு செய்ய காத்திருக்கிறோம். நூலேணி பதிப்பகம் வழியாக நடக்க இருக்கிற இந்த திறனாய்வு களத்தில் இன்று இந்த நூலினை திறனாய்வு செய்ய வந்திருப்பவர் கவிஞர் பரிமளாதேவி அவர்கள். நூலேணி பதிப்பக உரிமையாளர், சிறுவர் இலக்கிய செம்மல், சௌமா இலக்கிய விருதுக்கு சொந்தக்காரர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். பதிப்பாசிரியர் உரையில் அவர் நம்மோடு உரையாற்றுவார். போன முறை நாம் கரடி டாக்டர் என்ற நூலை அருமையாக கமலா முரளி அவர்கள் திறனாய்வு செய்தார்கள். வெற்றிகரமாக இது இரண்டாவது திறனாய்வு களமாக உங்களை சந்திக்கிறோம். இந்த களத்தில் இப்பொழுது நாம் காண இருக்கிற நூல், அதற்கு முன்பாக அந்த நூலினை பற்றிய அட்டைப்படம், அந்த தகவல்களை எல்லாம் நான் சொல்கிறேன். பரிமளாதேவி அவர்கள் மற்ற செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். இதுதான் இன்னைக்கு நம்ம நூலேணி பதிப்பகம் மற்றும் கவிச்சிறகுகள் குழுமம் இணைந்து வழங்கக்கூடிய திறனாய்வு களம் 2. நம்மோடு திறனாய்வாளராக கலந்திருப்பவர் கவிஞர் பரிமளாதேவி அண்ணாமலை அவர்கள். எழுத்தாளரும், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், பன்முகத்திறமையாளர்னே சொல்லலாம் அவங்கள. சிறப்புரை வழங்க நம்மோடு இணைந்திருக்கிறார் பதிப்பக உரிமையாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். இப்பொழுது நாம் நூலினுடைய அட்டை படத்திற்கு செல்கிறோம். வருதுங்களா கவிச்சிறகுகள் நூல்? வந்துருச்சா? இதுதான் மிகச் சிறப்பான ஒரு வடிவமைப்பு. அதற்கு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். முதல்ல நான் அந்த கவிச்சிறகுகளை பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இந்த கவிச்சிறகுகள் குழுமம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த மார்ச்சோட 5வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூல், இந்த கவிச்சிறகுகள் குழுமத்தில் பல கவிஞர்கள் பலவிதமான கவிதைகளை தொடர்ந்து எழுதி ஒரு பயிற்சி பட்டறையாக இந்த கவிச்சிறகுகள் குழுமம் செயலாற்றி வருகிறது. அப்பொழுதுதான் அந்த கவிதைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நூலாக நாம் வெளிக்கொண்டு வரலாம் என்று ராஜா அவர்களும் நானும் நினைத்தோம். அதனுடைய அடிப்படையில் தொகுப்பாசிரியர்களாக நாங்கள் இருவரும் இணைந்து இந்த கவிச்சிறகுகள் முதல் நூல் கவிவானில் சிறகடித்து பறக்கிறது. அதை மையமாக வைத்துதான் இந்த அட்டைப்படமும் தயாரிக்கப்பட்டது. இதை மிக அழகாக வடிவமைத்து கொடுத்த ராஜா அவர்கள் அந்த வடிவமைப்பு துறையில் தனக்கென ஒரு முத்திரையை படைத்தவர். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் நூலிற்கு செல்லலாம். திறனாய்வு செய்வதற்கு நம்மிடையே நம் பரிமளாதேவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட இந்த நூல் 80 பக்கங்களை கொண்டது. இதனுடைய விலை 110 ரூபாய் மட்டுமே. இந்த நூலின், நான் முன்பே சொன்னது போல, நூலேணி பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்ட நூல். இப்ப மிச்ச தகவல்கள் எல்லாமே திறனாய்வாளராக நம் பரிமளாதேவி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். வாங்க பரிமளாதேவி அவர்களே, ஆவலோடு காத்திருக்கிறோம் கவிச்சிறகுகளின் திறனாய்விற்காக. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? நூலேணி மற்றும் கவிச்சிறகுகள் குழுமம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த திறனாய்வு களத்தில் பங்கு கொள்வதில் பெருத்த மகிழ்ச்சியும் பெருமையும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அன்பு தோழி கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் மற்றும் நூலேணி பதிப்பகத்தின் உரிமையாளர் அன்பு தோழர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இந்த திறனாய்வு களத்தில் நூலேணி மற்றும் லாலிபா பதிப்பகத்தின் இருந்து வெளியிடப்பட்ட நூல்கள் திறனாய்வு செய்யப்பட உள்ளது. அந்த வரிசையில் 2வது புத்தகமாக கவிச்சிறகுகள் என்ற புத்தகம் இன்று திறனாய்வு செய்யப்பட உள்ளது. இது ஒரு கவிதை தொகுப்பு நூல். இதன் தொகுப்பாசிரியர்கள் அன்பு தோழி திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களும் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களும். இந்த புத்தகத்திற்கு செல்வதற்கு முன்பாக நாம் இந்த இருவரை பற்றி பேசியே ஆக வேண்டும். இங்கு முதலில் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் ஒரு எழுத்தாளன் தன் சிந்தனையில் தோன்றுகின்ற எழுத்துக்களை ஒரு முத்துக்களை உதிர்ப்பது போல உதிர்த்துவிட்டு சென்று விடுகிறான். அதன் பிறகு அந்த முத்துக்களை மாலையாக கோர்த்து அதை ஒரு அணிகளின் ஆக்கி அதை கடை வீதிக்கு வியாபாரத்திற்கு ஏற்ற நிலையில் கொண்டு வந்து தருவது, அந்த எழுத்துக்களை கொண்டு வந்து தருவது ஒரு பதிப்பகத்தின் வேலை. அப்படிப்பட்ட ஒரு அரும் பணியை மிக நேர்த்தியாக செவ்வனே செய்து வரும் திரு அன்பு தோழர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.
அடுத்து நம்ம நெல்லை அன்புடன் ஆனந்தி தோழி அவர்களுக்கு வருவோம். இந்த முத்துக்கள் ஒரு இடத்துல குவியலா இருக்கு அப்படின்னும் போது அதை எடுத்து மாலையா கோக்கிறது கொஞ்சம் எளிதான வேலை. ஆனால் இங்கே சிப்பிகளும் அதை அவர்கள் உற்பத்தி செய்கின்ற முத்துக்களும் ஒளிந்து உருண்டு ஓடி ஒவ்வொரு கண்டங்களில் ஒவ்வொருவராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சிப்பிகளையும் அந்த முத்துக்களையும் கண்டுபிடித்து அதை சேகரித்து தோழரிடம் ஒப்படைக்கும் ஒரு அரும் பணியை அன்புடன் தோழி அவர்கள், ஆனந்தி தோழி அவர்கள் மிக இரவு பகல் நேரம் பார்க்காமல் மிக செவ்வனே செய்து வருகிறார். அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்து நாம் இந்த கவிதைகளை, இந்த முத்துக்களை உற்பத்தி செய்கின்ற சிப்பிகளுக்கு போவோம். சிப்பிகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான தகவலை நாம் தெரிந்து கொள்வோம். சிப்பிகள் என்ன பண்ணும்னா அதோட வாயை திறந்து வச்சுக்கும். வெளியிருந்து ஏதாவது ஒரு புறப்பொருள் அந்த வாய் வழியா உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மழை துளியாவும் இருக்கலாம், அல்லது ஒரு மண் துகளா எதை வேணா இருக்கலாம். அது என்ன பண்ணுன்னா புறப்பொருளை ஒன்றா திரட்டி அதை உருளை வடிவத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு மேல் அந்த உருளையின் மேல் தன்னுடைய வேதியியல் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அதை ஒரு மேல ஒரு வண்ணம் பூசி அதை முத்தா நமக்கு தரும். அதே போலவே இங்கு கவிஞர்களும் தனது அறிவு கண்களையும் அறிவு காதுகளையும் திறந்து வைத்து வெளியிருந்து படித்த செய்திகளையும் புத்தகங்களையும் அவர்களுக்கு தெரிந்த செய்திகளையும் ஒன்றாக உள்வாங்கி அதை திரட்டி அதை தன் பாங்கில் ஒரு வேதியியல் பூச்சு போல அது முத்துக்களாக வெளியிடுகிறார்கள், கவிதைகளாக வெளியிடுகிறார்கள். அப்படி திறம்பட கவிதைகளை தந்த கவிஞர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது நாம் திறனாய்வு களத்திற்குள் போகுவோம். முதல் கவிதையாக இந்த புத்தகத்தின் திறனாய்வுக்குள் செல்வோம். இந்த புத்தகத்தில் 40 தனிப்பட்ட கவிஞர்கள் தன்னுடைய கவிதைகளை தந்திருக்கிறார்கள். முதல் கவிதையாக திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதிய முன்னத்தி ஏறு அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு இந்த கவிதையை. மிக அருமையான வரிகள், முரண்பாடான கருத்துக்களை வச்சு ஒரு சமூக சிந்தனையை சொல்லியிருக்கிறாரு. மழை வளம் குறையும் பொழுதெல்லாம் மண் காய்கிறது, மரம் காய்கிறது, ஆனால் விவசாயியின் கண்கள் மட்டும் குளமாக ஆகிறது என்று ஒரு முரணான கருத்தை வைத்து ஒரு சமூக சிந்தனையை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். விவசாயிகளால் இன்றும் தான் உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு தன்னால் விலை நிர்ணயிக்க முடியவில்லைங்கிற சமூக அவலத்தையும் கூறி, எப்பொழுது விவசாயமும் மண்ணும் மேம்படும் என்றால் விவசாயம் சிறக்கும் பொழுது மட்டுமே விவசாயியின் வாழ்க்கையும் சிறக்கும் என்று கூறியிருக்கிறார். அடுத்து கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி தோழி அவர்கள் எதற்கும் அஞ்சா எரிமலைகள்ங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. இந்த உலகத்துல நிறைய பலவிதப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம கிட்டயே முன்ன ஒண்ணு பேசுவாங்க, பின்ன ஒண்ணு பேசுவாங்க. நமக்கே ஒரு துயர சம்பவம் என்னும் போது நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி அது குத்தி காட்டுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இருண்ட சமூகத்திலையும் இன்றும் மனிதனையும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அந்த உயிர்ப்புடன் இருக்கிறதால் மட்டுமே சக உயிராக தன் உயிரை போல் சக உயிர்களையும் நினைக்க முடிகிறது. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை எளிதில் கடந்து விட முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நம்ம எளிமையா எடுத்துக்கிட்டு போகும்போது அது எளிமையா போகும். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டோம்னா மேலும் மேலும் அந்த வாழ்க்கை கடினமாகத்தான் ஆகும் என்று சமூக சிந்தனையையும் வாழ்க்கை தத்துவங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்து கவிஞர் பூங்கொடி அவர்கள் மனிதம் தேடி அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய கவிதையில ரொம்ப அவசரமான உலகமா போயிடுச்சு இது. நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை யாருன்னு தெரியல. நம்ம ஒரு திருமணத்துக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல நம்மளால செலவு பண்ண முடியல. ஆனா அந்த அவசரமான உலகத்துல கூட ஒரு விபத்துல அடிபட்டவங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ இல்லையோ, இல்ல ஒரு அனாதை இல்லத்துக்கு ஆதரவு கரம் நீட்டுறதுலயோ இன்னமும் மனிதநேயம் இன்றும் சிறப்புடன் தழை தோங்குகிறது அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அடுத்து கவிஞர் சாரதா பிரியா மறந்து போகுமா மனிதநேயம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப அழகான வரிகள். மனிதநேயங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. ஒருத்தர் நமக்கு பரிச்சயமே இல்லாத ஒருத்தருடைய கண்ணு கலங்கும் போது அதை பார்த்து முன்னே நமக்குமே தானாகவே நம்ம கண்கள் கசங்கும் இல்லையா? அதுதான் மனிதநேயம். அந்த அன்பும் கருணையும் மட்டும்தான் மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அவங்களுடைய கருத்துக்களை இந்த கவிதையில சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் சுரேஷ் பாரதி மறந்து போகா மனிதநேயம் அப்படிங்கிற தலைப்புல அவரும் எழுதியிருக்காரு. ஒரு வித்தியாசமான கோணத்துல தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அறச்செயல்களை செய்யறது மனிதநேயம் என்றாலும் எது மனிதநேயம்னு அவருடைய பார்வையில பாத்தீங்கன்னா, எங்கோ எவராச்சும் ஒரு தொண்டு பண்றாங்கன்னா அதை நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இதை இப்படி பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்னு இந்த கருத்துக்களும் தெரிவிக்காம இருக்கிறதே ஒரு பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு அறச்செயல். அதே மாதிரி அந்த அறச்செயல் பண்றவங்களும் ஒரு தொண்டு பண்றவங்களும் தான் பண்ணேன்னு அதை ஒரு விளம்பரதாரர் நிகழ்ச்சி போல மாத்தாம ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணும் அப்படிங்கறது பண்றதே ஒரு பெரிய மனிதநேயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் பூங்கொடி அவங்களும் மறந்து போகா மனிதநேயம் அப்படிங்கிற தலைப்புல கவிதையை தந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
ரொம்ப பெரிய தொண்டு பண்ணணும்னு இல்ல. நம்மளால முடிஞ்சத பண்ணா அதுவுமே மனித நேயத்துக்குள்ள சேரும். உதாரணத்துக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது. நம்மளால அதுக்கு ரத்தம் தர முடியலன்னா கூட, இந்த வகையுமே ரத்தம் தேவைப்படுதுன்னு நம்ம ஒரு குழுவுல பகிர்றோம்னா, அதுவே ஒரு மனித நேயம் மிக்கதுதான். ஒரு பேருந்துல உட்கார்ந்துட்டு போறோம். நம்மளால எந்திரிச்சு ஒருத்தவங்களுக்கு இருக்கை தர முடியல. ஆனா நின்னுட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து உங்க சுமைய கொஞ்ச நேரம் குடுங்க. அத நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால முடிஞ்சத செய்யறதே ஒரு பெரிய மனித நேயம் மிக்க செயல் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்து கவிஞர் அருப்புக்கோட்டை செல்வம். அவர் கடவுள் தந்த வரம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. மிக அருமையா. அவர் கடவுள் தந்த வரமா இங்க பாக்குறது மரம். மரத்துடைய மரங்களின் பாதுகாப்பை பற்றியும் ஒரு வரி ரொம்ப அழகா அந்த கவிதையில படிக்க வேண்டிய வரி நம்ம. தாய்மை உள்ளம் கொண்ட மரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஒரு தாய் எப்படி தனக்குன்னு எதையுமே வைத்துக் கொள்ளாமல் அனைத்தையும் தன் குழந்தைக்கு தந்து விடுவாளோ, அதே போன்று மரமும் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் இந்த மனித குலத்திற்கும், பறவைக்கும், விலங்குக்கும் தன்னால் இயன்றதை எல்லாம் தந்து விடுகிறது அப்படின்னு அதை ஒப்பிட்டு ரொம்ப அழகான கருத்துக்களை அந்த கவிதையில எழுதியிருக்காரு. அடுத்து கவிஞர் புலவர் வாசுதேவன் அவர்கள் காற்றின் மொழி அப்படிங்கிற தலைப்புல தன்னுடைய கவிதையை தந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கடந்த கால நினைவுகள் மட்டுமே நிகழ்கால வாழ்க்கையை ரொம்ப அழகா நடத்திக்கிட்டு போகும். எப்பயும் பெரியவங்க கூட சொல்லுவாங்க, கடந்து வந்த பாதைய மறக்கக்கூடாது. அது ஏன்னா, நம்மள தவறுகள் பண்ண விடாம அது நம்மள பார்த்துக்கும். நம்ம இப்படி இருந்து வந்தோம். நம்ம எந்த இடத்துக்கும் தப்பா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது மாரி அவரு கடந்த கால நினைவுகள் தான் ஒரு உந்து சக்தியா நிகழ்கால வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு போகுதுன்னு தன்னுடைய கவிதையில சொல்லியிருக்காரு. அடுத்து கவிஞர் வாஞ்சி கோவிந்த் அவர்கள் காலத்தின் கடிகாரம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. மிக அருமையான கவிதை. படிக்க வேண்டிய கவிதை. அந்த கவிதையிலிருந்து ஒரு 4 வரிகள் சொல்றேன். இடைவிடாது கேட்கிறது டிக் 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 சத்தம். அடுத்த வினாடியின் மரணத்தை மனிதனுக்கு உணர்த்துகிற அப்படின்னு இருக்காரு. ரொம்ப ஒரு மறைப்பொருள் இருக்கு. சிறந்த மறைப்பொருள் இருக்கு இந்த கவிதையில. எந்த வினாடி வேண்டுமென்றாலும் மனிதனை மரணம் ஆட்கொள்ளும். அப்படி ஒரு சிறிய வாழ்க்கையில யுத்தங்கள் இன்றி, போர்கள் இன்றி இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாகவும், ஆரோக்கியமாகவும், ஆனந்தமாகவும் வாழ வேண்டும்னு ஒரு மறைப்பொருளையும் அவருடைய கவிதையில உள்ள வச்சு நமக்கு இந்த கவிதையை தந்திருக்காரு. அடுத்து கவிஞர் ராஜி வாஞ்சி அவர்கள் வீழும் மழை அப்படிங்கிற தலைப்புல அவங்களுடைய கவிதையை தந்திருக்காங்க. எப்பவுமே நம்ம ஒரு பேரிடர் காலத்துல பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம இயற்கையை ரொம்ப நொந்துப்போம். என்ன ஒரு கோரத்தாண்டவம், எத்தனை அழிவு, ஏன் இந்த இயற்கை இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க அவருடைய பார்வையில என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு தாய் உள்ளம் இல்லாத ஒரு இயற்கை கிடையாது. ஒரு ஒரு அடைமழை நேரத்துல ஒரு பறவை ஒரு மரத்துல உட்கார்ந்தா கூட, அந்த மரம் தன்னால் இயன்றவரை தன்னுடைய கிளைகளையும், இலைகளையும் விரித்து அதை ஒரு குடை போல் விரித்து அந்த பறவையை பாதுகாக்கும். நாம் இயற்கையை பாதுகாக்கும் பொழுது, இயற்கையும் தாய் உள்ளம் கொண்டு நம்மை பாதுகாக்கும். இயற்கையின் பாதுகாப்பு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவிதையில சொல்லியிருக்காங்க. அடுத்த கவிஞர் பன்னீர் செல்வம் அவர்கள் தேன்சிட்டு அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. சிட்டுக்குருவியோடைய அழகை ரொம்ப மிக அழகாக அவர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்து கவிஞர் ரா பிரேம் சுரேஷ் அப்படிங்கிறவரு அம்மாங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. ஒரு காலி பாத்திரம் இருந்தாலும் அம்மா ரொம்ப நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நடிப்பாங்கன்னு ரொம்ப அருமையான ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு வரி அந்த கவிதையில. சொற்களின் குப்பையில் ஊமை கதாபாத்திரம் அம்மா. அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த இடத்துல பேசலாமா, பேசக்கூடாதுன்னு. அம்மாவின் மௌனம் மட்டுமே சில குடும்பங்களை இன்றும் இழுத்து செல்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அடுத்து கவிஞர் செந்தில் குமரன். அவரும் அன்னைக்கு அப்படிங்கிற தலைப்புல ஒரு அன்னைக்கு கடிதம் எழுதுவது போல தன் கவிதையை தந்திருக்காரு. பாய்கின்ற வெள்ளம் போல் துன்பம் வரினும் நீ போராடி வென்றிடுவாய் அப்படின்னு எழுதியிருக்காரு. எத்தனை உண்மையான வார்த்தைகள் பாருங்க. எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டே இருன்னு நமக்கு ஒரு ஊக்க வார்த்தைகளை கொடுத்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது சொல்றது அம்மாதான். அடுத்து கவிஞர் பெரணமல்லூர் சேகரன் அவர்கள் கண்ணெதிரில் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான கவிதை. கல்வியை கல்வி ஒன்றே ஏழ்மையை மாற்றக்கூடியது இந்த சமூகத்துலன்னு கல்வியுடைய முக்கியத்துவத்தை பறைசாற்றுற மாதிரி ஒரு கவிதை. மிக அருமையான கவிதை. அடுத்து கவிஞர் சித்ரா பாலன் அவர்கள் காணாத காதல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு முதிர்ந்த காதலோடைய வலிமை எத்தகையது அப்படின்னு எத்தனை காலங்கள் கடந்தாலும் அதில் காதல் குறைவதே இல்லை அப்படின்னு ஒரு முதிர்ந்த காதலோடைய அருமையை நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் ராஜேஸ்வரி ஜானகிராமன் ஆனந்த பாரம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. ஒரு அம்மாவை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. ஒரு தாய்க்கு எவ்வளவுதான் சுமை இருந்தாலும் ஒரு கருவுற்று இருக்கிற நேரத்துல அவளால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது. ஆனாலும் இது எதையுமே அந்த தாய் சுமையாக கருதுவதே இல்லை. அதை அவள் ஆனந்தமாகவே சுமைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னிறுத்தி எழுதியிருக்காங்க. அடுத்து கவிஞர் சாய்வேணி தந்தையின் கைரேகை. அவங்க அம்மாவை பத்தி சொன்னா இவங்க அப்பாவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு தந்தையின் அன்பையும் அவசியத்தையும் அவருடைய உழைத்து உழைத்து அவருடைய காய்த்து போன அவரது கைகளையும் அந்த கைகள்ல அந்த ரேகைகள் தடித்து போனதையும் ரொம்ப அழகா அவங்க அந்த கவிதையில சொல்லியிருக்காங்க.
படிக்க வேண்டிய கவிதை. அடுத்து கவிஞர் கலைவாணி அவர்கள் தருவின் பரிவு. இங்கேயும் தருங்கிற பொருள்ல மரத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க இந்த கவிஞரும். மரத்துடைய பாதுகாப்பை பற்றியும் அது மற்ற உயிரினங்களுக்கு மரம் செய்யும் நன்மையும் பற்றியும் நமக்கு அதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கவிஞர் விஜய சாமுண்டீஸ்வரி அன்னை இல்லத்தின் ஒளி விளக்கு அப்படின்ற தலைப்புல எழுதியிருக்காங்க. ஒரு அன்னையுடைய சிறப்பை பற்றி பறைசாற்றி எழுதியிருக்காங்க. ஓடும் நதியின் வேகம் போல் நீ ஓடியும் உழைப்பாயே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஒரு குடும்பம் தடையில்லாம ஓடுதுன்னா அதோடைய பெற்றோர்களின் ஓட்டம், குறிப்பாக அம்மாவின் ஓட்டம் அதில் மிக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் இளையவன் சிவா அவர்கள் தாயுமானவனே அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. ஒரு அப்பாவுடைய அன்பையும் ஆறுதலையும் அவர் எழுதியிருக்காரு. உன்னுடைய நிழலில் நான் நிற்பதால் எனக்கு வெயில் தெரியவில்லைன்னு என்ன ஒரு சிறந்த முதிர்ந்த சிந்தனை பாருங்க. வாழ்க்கையில நான் ஒவ்வொரு வாட்டி தாண்டும் போதும் என்ன பள்ளத்துல விழவிடாம நீங்க தான் பாலமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவுடைய அவசியத்தை பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அடுத்து கவிஞர் காதம்பரி அப்படிங்கிறவங்க அங்கீகாரம் பற்றி எழுதியிருக்காங்க. அங்கீகாரம்ன்ற தலைப்புல எழுதியிருக்காங்க. அவங்களும் ஒரு முதிர்ந்த காதலோடைய மகிமை எத்தகையது. ஒரு முதிர்ந்த காதலை நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது அந்த நேரத்துல பெருமையான ஒரு தேக ஆரோக்கியம் இருக்காது. ஒரு நம்ம தேக கட்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்துல ஒரு கம்பீரம் இருக்காது. ஆனா ஒருவர் கையை ஒருவர் புடிச்சுக்கிட்டு நடக்கும் போது அந்த அந்த பிடிமானத்துல இருக்க நம்பிக்கை வேறு எந்த இது நேரத்திலயும் நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதிர்ந்த காதலை பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்து கவிஞர் சேகர் வெங்கடாச்சலம் அவர்கள் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. இது ஒரு சிறுவர்களுக்கான கவிதை, சிறுவர்கள் படிக்க வேண்டிய கவிதை இது. கனவு காணுங்கள். கனவு மட்டுமே ஒரு உந்து சக்தியாக நம்மை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். கனவை நீங்கள் கைப்பிடித்து வாழ்க்கையை வெல்லுங்கள். எதை கைவிட்டாலும் கனவை கைவிடாதீர்கள் என்று ஒரு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுதான் நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றத்துக்கு ஒரு ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படிங்கிற தலைப்பு அந்த கருத்துல எழுதியிருக்காரு. அடுத்து கவிஞர் முனைவர் சந்திரமோகன் ரத்தினம் ஐயா அவர் உழவுக்கு வந்தனை செய்வோம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. விவசாயத்தோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் ஒரு பணம் வச்சுக்கிட்டு ஒரு இறைப்பை நிறைஞ்சிடாது அப்படிங்கிற ஒரு எவ்வளவு பணம் இருந்தாலும் உணவு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு அருமையான கருத்தை முன்வைக்கிறாரு. அடுத்து கவிஞர் சபீனா முத்துச்சிரிப்பு அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. இன்முகம் வாழ்க்கையில எவ்வளோ ஒரு அவசியமான ஒண்ணு. ஒரு புன்சிரிப்பு போதும், ஒரு பெரிய துன்பங்களை மௌனமாக கடந்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் அன்சல்யா அப்படிங்கிறவங்க இறக்கை இல்லாமல் அப்படிங்கிறவங்க ஒரு சிறு பருவத்தோடைய மகிழ்ச்சிங்கிறது அவனுக்கு எந்த சிறகுமே வேணாம், ஆனா அவன் மனசு வானத்துல பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கை இல்லாமல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரொம்ப அழகா தன்னுடைய கவிதையை தந்திருக்காங்க. கவிஞர் பிரபா ஆனந்த் அவர்கள் ராஜகுமாரன் அப்படிங்கிற தலைப்புல இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. அவரும் சிறு பருவத்தை பற்றியும் அது ஒரு கனவுல பறக்கிற ஒரு பருவம், அந்த சிறு பருவம். அதுல ராஜகுமாரன்னா அவனே ராஜா, அவனே மந்திரி, அவனுடைய கட்டுக்க கொண்டு வரத்துக்கு யாருமே இல்ல அங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சிறு பருவத்தோடைய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் விஸ்வநாதன் ஜோதிமணி அப்படிங்கிறவரு தேய்ந்த சக்கரம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. ஒரு சிறு பருவத்துல நம்மளுடைய சிறு பருவத்துல இருக்கும் போதே நம்ம விளையாடிய விளையாட்டுகளும் இப்ப இருக்க தலைமுறையினர் குழந்தைகள் விளையாடுகிற விளையாட்டுக்கும் ஒரு எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குது. இப்ப இருக்க அலைபேசியிலேயே தன்னுடைய காலத்தை எல்லா குழந்தைங்களும் கழிக்கிறாங்க. ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவு சார்ந்து எந்த விளையாட்டுமே இப்ப இல்லை அப்படிங்கறத முன் வச்சு எழுதியிருக்காரு. அடுத்து கவிஞர் ஷீலா போ கார்த்திக் பயணம்ங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. இந்த வாழ்க்கை இப்ப அறிவு சார்ந்து சமூகமாக இது மாறிவிட்டது. நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளும் போது மட்டும்தான் இந்த மானுடம் அதை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கையை வெல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்மள நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து கவிஞர் கமலா பார்த்த சாரதி பிள்ளை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிறு பருவம் பற்றி எழுதியிருக்கிறார். வாழ்க்கையோடைய சொர்க்கமான வயது அந்த சிறு பருவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து கவிஞர் நடராஜன் அவரும் மீண்டும் வருமாங்கிற தலைப்புல அதே சிறு பருவத்தை பத்தி அதோடைய ஆனந்தத்தை பத்தியும், அது ஒரு தடவை நம்ம கடந்து போயிடுச்சுன்னா அது நமக்கு திருப்பியும் வராது, மீண்டும் வராது, இருக்கும் பொழுதே அதை ஆனந்தமாக நாம் கொண்டாட வேண்டும்னு அந்த கருத்தை சொல்லியிருக்காரு.
அடுத்து கவிஞர் வேலாயுதம் அவர்கள் ஊஞ்சலாடும் உறவுகள் அப்படிங்கிற தலைப்புல அவருடைய கவிதையை தந்திருக்காரு இந்த புத்தகத்துல. எந்திரத்தனமான வாழ்க்கையா போயிடுச்சு, வெறும் பணம் தான் எல்லாங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல நம்ம உறவுகளை நம்ம தேடி போறதே இல்லை, அப்படி கிடையாது. உறவுகள் வாழ்க்கையின் அத்தனை அவசியமான வேர்களாக நிற்கும். ஒரு மரத்திற்கு ஒரு வேர்களை போல உறவுகள். அதனால உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும்ங்கிற கருத்தை முன்னிறுத்தி அவரு இந்த கவிதையை தந்திருக்காரு. அடுத்து கவிஞர் உமா ராமலிங்கம் அவர்கள் மனித நேயம் அப்படிங்கிற தலைப்புல தன்னுடைய கவிதையை தந்திருக்காங்க. நிறைய சமூக அவலங்களை பத்தி எழுதியிருக்காங்க இந்த கவிதையில. ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதி கண்கள் மூடியதால் நிம்மதி இங்கு குலைகிறதே அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை இரு பொருள்ல நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, நீதி இங்க இல்லாமையே போயிடுச்சு, நீதி கண்களை மூடிடுச்சு, அதனால நமக்கு இங்க நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள் நீதி தேவதையுடைய கண்கள் மூடி இருக்கு. அது எதுக்கு மூடி இருக்குன்னா, பாரபட்சம் இல்லாம நீதி தரணுங்கிற இதுல மூடி இருக்கு. ஆனா அந்த கண்கள் மூடி இருக்கிறதே சில பேருக்கு சௌகரியமா இருக்கு. மூடிதானே இருக்குன்ற தைரியத்திலேயே நிறைய பேர் ரொம்ப தைரியமா தவறுதல்கள் பண்றாங்க அப்படின்ற இரு பொருள் படுற மாதிரியும் அவங்களுடைய வரியை தந்திருக்காங்க. அடுத்து கவிஞர் சிவராமன் அவர்கள் புதிய பாதை நீயே அமைத்தாய்னு ஒரு தந்தையின் அன்பையும் அவருடைய வழிகாட்டுதலையும் ஆதரவையும் பற்றி சொல்லி இருக்கிறார். அடுத்து கவிஞர் ஸ்வர்ணா சபரிகுமார் தெருவோர குழந்தை அப்படிங்கிற தலைப்புல பெண் குழந்தைகளுக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றியும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்கிறதை பற்றியும் மிக அழகாக தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்கிறார். அடுத்து கவிஞர் புவனேஸ்வரி முருகேசன் அவர்கள் உருண்டோடும் வாழ்க்கை அப்படிங்கிறது இதே வாழ்க்கையோட எல்லா கட்டங்களும் வேகமாக உருண்டு ஓடிவிடும். அதுல அவர் சிறுவர்களின் விளையாட்டுல எத்தனை மாற்றங்கள் வருது, நம்ம சிறு பருவத்துல இருக்கும் போது எப்படி அந்த பருவங்க எவ்வளவு வேகமா கடகடன்னு உருண்டு போயிடுச்சு அப்படிங்கறது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கவிதையை தந்திருக்காரு. அடுத்து கவிஞர் முத்துலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தாயுமானவன் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க. ஒரு இயல்பான தலைப்பு தான். ஆனா அந்த புத்தகத்தை படிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அவங்க அந்த தலைப்பை எப்படி வித்தியாசமா கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தாயுமானவன் உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய சிந்தனை ஒரு தாயோடைய இடத்துல ஒரு அப்பா நம்மளை எப்படி பாத்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு நினைவு வரும். ஆனா அவங்க எப்படி இதை அணுகி இருக்காங்கன்னு அந்த தலைப்பை, ஒரு குழந்தை ஒரு அம்மாவுக்கு கொண்டு சாப்பாடு ஊட்டுது. அப்ப அந்த குழந்தை அவன் தாயை அவளுடைய தாய் எப்படி பார்த்து கொள்வாளோ அதே போல பார்த்துக்குது. அப்ப அந்த குழந்தை தாயுமானவனாக ஆகிறான்னு ஒரு அந்த தலைப்பை வித்தியாசமான கோணத்துல அணுகியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்து கவிஞர் செல்வமுத்து குமரன் வளமையின் வெள்ளோட்டம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. அவரும் ஒரு விளையாட்டுல ஏழை குழந்தைக்குன்னு ஒரு விளையாட்டு இப்ப ஆயிடுச்சு, ஒரு மேல்தட்டு மக்களுடைய குழந்தைகளுக்குன்னு ஒரு விளையாட்டுன்னு ஆயிடுச்சு. விளையாட்டுல கூட நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு ஒரு சமூக சிந்தனையையும் முன்வைக்கிறார் அவருடைய கவிதையில. அடுத்து கவிஞர் மேனகா நரேஷ் அவர்கள் மறந்து போகா மனிதநேயம்ங்கிற தலைப்புல அவங்களும் எழுதியிருக்காங்க. இந்த உலகத்துல இன்றும் மனிதநேயம் தழைத்தோங்கி நிறைந்து இருக்கிறது, அதனால் மட்டுமே அறச்செயல்கள் தொடர்ந்து நடக்கிறது. அவங்க ஒரு வரி எழுதியிருக்காங்க, பூமியின் மீது வெள்ளை பூக்களை உதிர்க்கிறது மரங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது இயல்பா நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. பூமியில ஒரு மரம் ஒரு மண் மீது வெள்ளை பூக்களை உதிர்ப்பதுங்கிறது ஒரு இயல்பான நிகழ்ச்சி. ஆனா அவங்க தானா ஒரு இயற்கையா நடக்கிற ஒரு நிகழ்ச்சியின் மேல அவங்களை எப்படி கற்பனையை ஏத்தி அதை சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல மனிதநேயம் நிறைந்து இருக்கிறது, அதனால் சமாதானமாக இருக்கிறது, அதனால் சமாதான சின்னமாக விளங்கக்கூடிய வெள்ளை பூக்களை மரங்கள் நித்தம் நித்தம் பூமியின் மீது உதிர்க்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையுடைய தன்னுடைய கற்பனை வளத்தையும் ஏத்தி அவங்க ஒரு முதிர்ந்த சிந்தனையில கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து கவிஞர் பரிமலா தேவி நான் எழுதிய கவிதை இது. பூமி தாய் அப்படிங்கிற தலைப்புல நான் இந்த கவிதையை தந்திருக்கேன். பூமியின் பாதுகாப்பை பற்றியும் பூமியை நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு எவ்வளவு ஒரு சிறந்த பொறுப்புடன் பேணி காத்து நம்ம தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி எழுதிய கவிதை அது. அடுத்து கவிஞர் முனைவர் பாலநேத்திரம் அவர்கள் உத்தம தாய் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. ஒரு கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனை இழந்த ஒரு இளம்பெண்
எத்தனை பாடுபட்டு தன் குழந்தைகளையும் தன் குடும்பத்தையும் முன்னேற்றுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு இளம் பெண்ணுக்கு இந்த சமூகம் எவ்வளவு பாதுகாப்பை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கான, அதுவும் இளம் பெண்களுக்கான இத மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆளா நின்னு குடும்பத்தை முன்னேற்றுற பெண்களுக்கு இந்த சமூகம் எந்த வகையிலாவது உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, எந்த கேடும் எந்த துன்பமும் விளைவிக்காமல் இருப்பதே ஒரு பெரிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா தன்னுடைய கவிதையை சொல்லியிருக்காரு. அடுத்து இறுதி கவிஞராக கவிஞர் செந்தில்குமார் பழனிசாமி காலம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு. காலம் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை எப்படி நிர்ணயிக்கிறது, இந்த பொறுத்தார் பூமி ஆர்வார் சொல்லுவாங்க. நம்ம பொறுமையா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பெரிய காயங்களும் அந்த காலம் ஆற்றிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. காலத்தை நம்மளால வெல்ல முடியாது, காலத்தை நம்மளால நம்ம கையில எடுத்துக்க முடியாது, அது அது விதிவசம் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தின் ஊடே பயணித்து நம்மளுடைய கரையை நம்மளால அடைந்து விட முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஆஹ் இந்த 40 கவிதைகளையும் என்னால் முடிந்தவரை இங்கு சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகம் இப்படி ஒரு கருத்து ஆழமிக்க கவிநயம் நிறைந்த சமூக அவலங்களை சொல்கிற, வாழ்க்கை தத்துவங்களை பறைசாற்றுகிற, மனிதனின் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளை சொல்கிற ஒரு சிறந்த கவி புத்தகம். இதை நீங்களும் வாசிக்கும் போது நேர சிக்கனத்தின் காரணமாக நான் சொல்ல நினைத்து தவறவிட்ட கருத்துக்களும் அல்லது என் அறிவுக்கு புலப்படாத கருத்துக்களும் நீங்கள் கற்று தெளிவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த புத்தகத்தை படித்து கருத்துக்களை நாமும் உணர்ந்து நம் புதல்வர்களுக்கும் கொண்டு சேர்ப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு காட்டாற்று வெள்ளத்தை திறந்து விட்டா மடை திறந்த வெள்ளம்னு பேச்சாளர்களை சொல்வதுண்டு. அது மாதிரியாக உங்களுடைய பேச்சு எப்பொழுதுமே கவிஞர் பரிமளாதேவி, ஏன்னா இப்ப அவர்கள் மற்ற கவிஞர்களை உயர்த்தி அவர்களுடைய சிறப்பான அம்சங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். பரிமளாதேவியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு கவிதைன்னு எடுத்துக்கிட்டா அவர்களுடைய பார்வை நோக்கு எப்பவுமே ஒரு தனித்துவமான பார்வையாக இருக்கும். அதை எப்பொழுதுமே நான் பார்த்து வியந்திருக்கிறேன். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் எல்லாமே நம்ம சாதாரணமா ஒரு தலைப்பு கொடுத்தா இவங்க இப்படி எழுதுவாங்க, இப்படி எழுதலாம் அப்படி சொல்லி ஒரு 4-5 ஒரு வகைகள்ல நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். ஆனா அந்த 4 இது இருக்கும், அந்த கட்டத்துக்குள்ளேயே அவங்க கவிதை அடங்காது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக அவர்களுடைய கவிதை இருக்கும். தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களாக என்னோடு பயணித்து வரும் அன்பு தோழி பரிமளாதேவி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், இப்பொழுது அதை தாண்டி இப்பொழுது திறனாய்வாளராகவும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். மிகச்சிறப்பாக, அதாவது ஒரு கிட்டத்தட்ட இதுல 59 கவிதைகள், குறிப்பா ஒரு 25 கவிஞர்களுக்கு மேல, சில கவிஞர்கள் 2 கவிதைகள், சில 40 பேரே இருக்கிறாங்க. சரி, 40 பேருடையத நான் நேரம் கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். சரியாக 20 நிமிடத்திற்குள்ள முடிச்சிட்டாங்க. அது அந்த நேர காப்பை கடைபிடித்தல் என்பதே ஒரு பெரிய விடயம். அதை மிகச் சிறப்பாக செஞ்சீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற இந்த கவிச்சிறகுகளில் பங்கேற்ற அத்தனை கவிகளுக்கும் மனம் நிறைவாக இருக்கும். நீங்கள் பார்த்த கோணம், நீங்கள் ரசித்த இடங்கள், இதையெல்லாம் சுட்டிக்காட்டி மிகச் சிறப்பாக உங்களுடைய திறனாய்வு அமைந்திருந்தது. என்னுடைய அன்பும் வாழ்த்தும் தோழி, வாழ்த்துக்கள். இப்பொழுது பதிப்பாசிரியருக்கான நேரம். நம்மோடு தொடர்ந்து, அதாவது ஒரு நூல் ரொம்ப அழகா ஆரம்பத்துல சொன்னீங்க. மாலைகள் முத்துக்கள் அங்கங்கே உதிர்ந்து இருக்கலாம் அல்லது குவிந்து இருக்கலாம். அதை யார் ஒருவர் அழகாக மாலையாக கோர்த்து அதை கொடுக்கிறாரோ அவருக்குத்தான் மொத்த பெருமையும் போகும்ன மாதிரி ஒவ்வொரு நூலுமே நம்ம ராஜா அவர்கள், ஏன்னா நம்ம அடிச்சு சொல்லலாம், மத்த பதிப்பகத்துல நம்ம பதிப்பிட்டிருக்கோம், இருந்தாலும் ராஜா அவர்களுடைய வடிவமைப்பு மாதிரி ஒரு வடிவமைப்பு எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா நம்முடைய நண்பர் என்பதற்காக நான் சொல்லவில்லை, நம்ம முகம் தெரியாத நண்பர்கள் கூட இந்த வடிவமைப்பை பார்த்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பதிப்பகத்துக்கு வந்தவர்கள் ஏராளம். அதை தொடர்ந்து செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா அவர் ஒரு சிறந்த கவிஞர், எழுத்தாளர், அதெல்லாம் தாண்டி அவருக்கு அந்த வடிவமைப்பு கொடுக்கிற ஆனந்தம் வேற எதுவுமே தராதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு மேடைகள்ல. இப்பொழுது கவிச்சிறகுகள் நூலை அழகாக தொகுத்த பதிப்பக உரிமையாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவருடைய சிறப்புரைக்காக. வாங்க ராஜா. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நூல் வெளியே வருது அப்படின்றது ஒரு பிரசவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அந்த பிரசவத்துக்காக போறோம். அதாவது அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய ஆவல் நம்ம எல்லாருமே போறோம். பார்க்குற நம்ம பார்த்துட்டு வந்துடுறோம். இந்த தாய்மாமன் உறவு அல்லது உறவுகள் மட்டும்தான் அதுக்கான பரிசுகள் கொடுப்பாங்க. அந்த குழந்தைய எங்களோட உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிசு கொடுப்பாங்க.
அந்த மாதிரிதான் இந்த விடயத்தை நான் பார்க்கிறேன். ஒரு நூல் வெளிவருது அப்படின்றது வந்து ஒரு எழுத்தாளருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறத தாண்டி ஒரு வாசகனுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கணும். அந்த வாசகன் வந்து அந்த நூலை வந்து தாங்கணும். இந்த நூல் இப்படி எழுதியிருக்காங்களே, இந்த மாதிரி எழுதுன ஒரு நூல் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு வாய் வழியாக விளம்பரங்களை கொடுத்துட்டு வருவான் அந்த வாசகன். இப்ப ஹைக்கூல சொல்லுவாங்க, ஹைக்கூ வந்து தன்னோட பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஹைக்கூ கவிதைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நூலம் வந்து தன் கையில யார் எடுக்கிறாங்களோ அந்த கைகள்ல இருந்து அது கீழே விழவே கூடாது. அவங்க அதை எடுத்து முடிக்கிற வரைக்கும் அது கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நூலோட வேலையா இருக்கணும். அந்த விதத்துல இந்த கவிச்சிறகுகள் வந்து பொதுவாக வந்து தொகுப்பு நூலா இருக்கு. தொகுப்பு நூல் அப்படின்றது என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே சேர்ந்த கலவை. ஒன்று இனிப்பா இருக்கும், ஒன்று புளிப்பா இருக்கும், ஒன்று கசப்பா இருக்கும், ஒன்று துவர்ப்பா இருக்கும். ஆனா எல்லாமே உடலுக்கு தேவையானதுதான். அதை நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கக்கூடாது. அந்த விதத்துல ஒவ்வொரு கவிஞரை பற்றியும் அவங்களுடைய பாடுபொருள் என்ன பாடுபொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த ரீல்ஸ்னு ஒன்று வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த செகண்ட்ஸ்க்குள்ள 30 செகண்டுக்குள்ள ஒரு கவிஞரை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பிரேமலா தேவி அவர்களுக்கு உண்டு நிரூபிச்சிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு கவிஞருடைய பெயர், அந்த கவிஞருடைய பெயர் நம்மளுடைய மூளைக்கு போகிறதுக்குள்ளவே அந்த கவிஞர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றதையும் அவங்க வந்து உடனே கொண்டு வராங்க. அது இரட்டை மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாடுகள் வந்து சமமா இருக்கணும், சமமா ஓடணும், இல்லைன்னா வந்து வண்டி கவிழ்ந்துரும். அந்த மாதிரி ஒரு கவிஞருக்கான பாடுபொருள் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு சிறப்பான அதே சமயத்துல இன்னொன்னு இருக்கு. ஒரு நகைச்சுவையா சொல்லணும்னா ஒரு திரைப்படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு, இங்க வந்து நான் சிவன் வேஷம் போட்டிருக்கேன், இங்க பாம்பு நழுவிட்டே போகுது, இங்க பாம்பு தண்ணி அடிச்சு கூப்பிட்டு வரணும், இங்க வந்து இந்த அம்மாவை இடிக்காம உட்காரணும், இந்த காலை நழுவாம போகணும். இந்த மாதிரி 4-5 விடயங்கள் சேர்ந்ததுதான் அந்த காட்சி. அந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்துல தொகுப்பாசிரியர்களை சொல்ல வேண்டியிருக்கு, நூலை சொல்ல வேண்டியிருக்கு, நூல்களுக்குள்ள இருக்கிற பாடுபொருளை சொல்ல வேண்டியிருக்கு, பாடுபொருள்கள் எழுதிய கவிஞர்களை சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு நிமிடங்கள் அல்லது நொடிகள் குறைவாகத்தான் இருக்கு. அப்ப நான் இதை சரியா செய்யணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா நம்ம முதல்ல தகவமைச்சுக்கணும். நம்ம தகவமைச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி 20 நிமிஷத்துல முடிக்க முடியும். அந்த 20 நிமிஷத்துலயும் எந்த ஒரு கவிஞரையும் அதாவது நேரடியா எடுத்தேன், நான் முதல் பக்கத்துல எடுப்பேன். இப்ப எஸ் ராமகிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு முறை சொன்னார் அவரு, சில நண்பர்கள் புத்தகத்தை எடுக்கும்போது முதல் பக்கத்துல இருந்து படிக்கிறாங்க, சில பேர் பின்னாடி இருந்து படிக்கிறாங்க, சில பேர் இடையில நடுவுல பிரிச்சு படிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு கேட்கும்போது இது அவர் என்ன சொன்னார்னா, அதிகபட்சமாக எல்லோருமே பின்னாடி இருந்து தான் படிக்கிறாங்க. இதுதான் வந்து உலகளத்துல இருக்கிற ஒரு விடயம். இன்னொன்னு என்னன்னா, பின்னாடி இருந்து படிக்கும்போது கவிதைகள் மட்டும் சொல்றேன், கதைகள் சொல்லல, கவிதைகள் மட்டும். பின்னாடி இருந்து படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஈர்ப்பு அவனுக்கு கிடைக்குது. இப்ப நம்மளே வந்து ஒரு கவிஞராக இருக்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல ஒரு 10 பக்கத்துக்கு நல்ல நல்ல கவிதைகளா வச்சு அந்த வாசகர்கள் நம்ம இழுக்கணும். அதே முடிக்கும் போது நல்ல நல்ல கவிதைகள் வைக்கணும். இடையில எந்த வச்சாலும் நமக்கு கவலை இல்லைன்ற ஒரு சில சூழல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம எழுதுற எல்லா கவிதைகளுமே புத்தகமா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அதுல சபலை கவிதைகளும் இருக்கும். அது பதிப்பாளர்களோ இல்ல நண்பர்களோ சொன்னா கூட இல்ல இது நான் வந்து ரொம்ப முக்கியமா எழுதப்பட்ட கவிதை, இது கண்டிப்பா என்னோட நூல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்ப என்ன செய்வாங்கன்னா இடையில வச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். அப்படி பார்க்க போகும்போது தொகுப்பாசிரியர்களா இருக்கிற நாங்க எப்பவுமே கடைசியில தான் இருக்கணும். அதுதான் வந்து நீதி. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, தொகுப்பாசிரியராக இருக்கிற எங்களை முதல்ல கொண்டு வந்து கவிதைகளை படிச்சுட்டீங்க. முதல் கவிதையாக கவிஞர் கன்னிக்கோயில்ராஜ் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நான் இந்த எஸ் ராமகிருஷ்ணன் சொன்னதை தான் நினைவில் வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அதிகபட்சமாக இடது பக்கத்துல இருந்து எடுக்கிறது, அதாவது கடைசி பக்கத்துல இருந்து வரவங்க தான் வந்து அவங்க படிக்கிறாங்க. நம்ம வந்து என்னதான் கொண்டு போய் கடைசியில வச்சாலும் அவங்க முதல்ல தான் படிக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆகுது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இதுல அதிகபட்சமா இவங்க சொன்னதுல வந்து ஒரு விடயம் முக்கியமானது, மரங்களை காப்பாற்றணும், மண் வளத்தை பார்க்கணும், மழையை நேசிக்கணும். நம்ம எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறோம், அதை செயல்பாடா செய்யக்கூடிய ஆற்றலை இந்த கவிதைகள் செய்யுது அப்படின்றது தான் நிரூபணம் ஆகுது. இப்ப கூட சமீபத்துல ஒரு விடயம் பார்த்தேன். ஒரு போரை நிறுத்தக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. ஒரு போரை நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஒரு புகைப்பட கலைஞருக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. புகைப்பட கலைஞரால எப்படி நிறுத்த முடியும் போருன்னா, முதல்ல ரஷ்யாவை போர்ல வந்து வீடு, மக்கள், குடும்பத்தை இழந்த நிர்வாணமான ஒரு சிறுமியோடைய படம் தான் வந்து உலகத்தையே உலுக்குச்சு. அந்த படத்தை எடுத்த ஒரு கேமராமேன் வந்து அந்த படத்தை வந்து உலகம் முழுக்க ஒளிபரப்புனதுனால தான் அந்த போர் நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி சோமாலியா நாடுகள்ல வந்து உணவு பஞ்சம் ஏற்படும் போது ஒரு குழந்தை வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஏதோ கீழே கிடைக்கிறத எடுத்து சாப்பிட போது பின்னாடி ஒரு கழுகு நிக்குது இந்த குழந்தைய சாப்பிட்றதுக்காக. அந்த படம் தான் பஞ்சத்துக்கான முற்றுப்புள்ளியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஏதோ ஒரு புள்ளி ஏதோ ஒன்னை நிறுத்தக்கூடியதா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த திறனாய்வு காலத்துக்கு ஒரு மையப்புள்ளியா ஒரு திறனாய்வாளர் இந்த நூலை தூக்கி பிடிக்கிறார்.
ஏன்னா அந்த தூக்கி பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய திருவிழாக்கள்ல வந்து குழந்தைகள் வந்து நம்மளோட காலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, நம்மளோட குழந்தைகள். அப்போ என்ன செய்யறோம்னா, அந்த குழந்தைக்கு வந்து தேரோ அல்லது வந்து சாமியோட சப்பரமோ தெரிய மாட்டேது. அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தகப்பனோ இல்ல தாய் மாமனோ இல்ல அம்மாவோ கூட அந்த குழந்தை தூக்கி தன்னோட தோல்ல வைப்பாங்க. தோல்ல வைக்கும்போது தன்னோட குழந்தை வந்து தனக்கு மேல பார்க்கும். அதாவது தலைக்கு மேல அந்த குழந்தை உட்காரும்போது அந்த தேரையோ சப்பரத்தையோ பார்ப்போம். அப்படிதான் இந்த பரிமளா தேவி வந்து கவிச்சிறகுகள் அப்படின்ற குழந்தைய தன்னோட தோல்ல தூக்கி வச்சதுனால தான் இந்த 40 குழந்தைகளுமே, அதாவது 40 கவி குழந்தைகளும் இந்த சிறப்பான உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருநாவுக்கரம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான முக்கிய நோக்கமே இதுதான். ஒரு நூலை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை இந்த நூலேணி பதிப்பகமும் லாலிபாப் சிறு உலகமும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்காக கை கோர்த்தது தான் நூலேணி பதிப்பகமும் கவிச்சர்கள் குழுமமும் சேர்ந்து இந்த நூலை திறனாய்வு பண்ணியிருக்கோம். சென்ற முறையும் சிறப்பான திறனாய்வு அப்படின்னும் போது அது எங்களுடைய ஒரு தனிப்பட்ட நூல் அப்படின்றது தான் மகிழ்ச்சியா இருந்தது. அதை தாண்டி இன்னைக்கு 40 பேருடைய பெயர்களும் உலக அளவுல உச்சரிக்கப்படுது. ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கப்படும் போது அந்த கவிஞர் யாரு, கவிஞர் என்ன அப்படின்னு சொல்றதுக்குரிய அளவுக்கு இந்த திறனாய்வு களம் சரியாக அமைஞ்சிருக்குது. எங்களுடைய நோக்கம் சரியா நிறைவேறிக்குது. அதுக்கான ஒத்துழைப்பை நல்கிய பரிமளா தேவி அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை எப்போதுமே சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் நன்றி. அதை தாண்டி ஒரு விடயம் என்னன்னா, ஒரு அமைப்புகள் தொடங்கப்படுவது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான விடயம். ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து புரணம் இருக்குது, முகநூல் இருக்குது, யார் வேணா ஆரம்பிச்சிடலாம். ஆனா அந்த அமைப்புல எழுதப்பட்ட கவிதைகளை நூலாக்குவது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். இதுக்கு முழு ஒத்துழைப்பு வந்து கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி தான் சேரும். என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கான ஒரு தொகை கூட அவங்க யார்கிட்டயும் வாங்கல. புத்தகம் வேணுன்றவங்க மட்டும் புத்தகத்தை வாங்கினா போதும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு தான் அந்த புத்தகம் ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்ந்து வரும் அப்படின்னு அந்த உறுதியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்துல இந்த அமைப்பு மூலயமா 5 ஆண்டு ஆகுது அப்படின்றதுல வந்து 5 ஆண்டுல முதல் நூலே வந்து இவ்வளவு சிறப்பான நூலா வந்திருக்குது அப்படின்றதுல ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நூலை சிறப்பை சிறப்பாக்கிய சிறப்பாளர் அல்லது திறனாய்வாளர் பரிமளா தேவி அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு களமாடிய நம்முடைய பரிமளா தேவி அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். ஏன்னா ஆட்ட களம் நம்ம அமைச்சு கொடுத்துடலாம், ஆடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஆனா அதை ஆடுறவங்க கையில தான் இருக்குது ஜெயிக்கிறது. அதுதான் இங்க நடந்திருக்கு. அந்த விதத்தில் இன்னைக்கு பரிமளா தேவி தன்னுடைய அற்புதமான ஒரு திறமையை இன்று வெளிக்காட்டி இருக்கிறார். அதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. மிக்க நன்றி. ராஜா அவர்கள் சொன்னதை போல நானும் அதை கவனித்தேன். பொதுவா நாங்க தொகுப்பாசிரியர்களை நாங்க எப்பவுமே கடைசியில போட்டுக்கலாம். முதல்ல நம்ம அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த நூலேணி, அது அடிக்கடி நான் சொல்லக்கூடியது, கவிஞர்களை அந்த நூல்களை ஏணியில் ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய விதமாக அந்த நூலேணி பதிப்பகம்னு அவர் பெயரே வச்சிருக்கிறாரு. எப்பொழுதும் மற்றவர்களை முன்னால் நிறுத்தி அழகு பார்ப்பதில் தான் எங்களுக்கு விருப்பம். அந்த காரணத்துக்காகவே எப்பொழுதுமே தொகுப்பாசிரியர் கவிதை பின்னாடிதான் வைப்போம். நீங்க ஆரம்பிக்கும் பொழுதே பின்னாடி இருந்து ஆரம்பிச்சு எங்க 2 பேர் கவிதையை முதல்ல எடுத்து சொன்னீங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மிக்க நன்றிமா. மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது. கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் சொன்னது போல கவிச்சிறகுகளில் அடுத்த தொகுப்பு நூல் விரைவில் வரும். அதையும் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி, அதாவது நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். அழகான தன்னுடைய சிறப்புரையை தந்து நமக்கு எப்பொழுதும் ஒரு ஆக்கமும் ஊக்கமாக இருக்கக்கூடிய கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், இன்றைய திறனாய்வாளராக சிறப்பாக களமாடிய பரிமளா தேவி அவர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் பதிவு செய்து அடுத்தது ஒரு திறனாய்வு களத்தில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நன்றி. நன்றி.